ஏழனும் பார்க்க மாட்டான், பணக்காரனும் பார்க்க மாட்டான். எல்லார்கிட்டையும் சரிக்கு சமமா போயிட்டு வந்துடும். என்ன சாப்பாடு இல்லாம கூட 8 நாள் இருந்துடலாம். ஒரு மனுஷன் தூக்கம் இல்லாம 2 நாள் இருக்க முடியுமா? முடியாது. தூக்கம் இல்லாம 2 நாள் இருந்துட்டா அவங்க வை லூசு பிடிக்கவே இல்லையோ? எங்க ஐயா வேட்டைக்கு போகும்போது பாத்திருக்கியா? வேட்டைக்கு போகும்போது பாத்திருக்கியா? நீ குறுக்க போனடி ஒரே அடிதான் மனைவியோட வந்து கொடுப்பாருல, அந்த மாதிரிதான் கண்ணு 2 வெளியே வந்து நிக்கும். 2 நாள் தூக்கம் இல்லன்னா. ஆனால் அதே மூதேவியாகப்பட்டவள் என் ஆண்டவன் முதுகு பெண்புறமாக மறைந்து கொண்டாள். 2வது அமரம் அடையும் போது வஞ்சகக்காரி ஸ்ரீதேவி வந்து பிறந்தா. அதே ஸ்ரீதேவியாகப்பட்டவள் என் ஆண்டவன் பகவானுடைய மைத்துனர் அச்சுதன் நாராயணனுடைய மார்பிலே அமர்ந்து கொண்டார். 3வது அமிர்தம் அடையும் போது தேவாமிர கலசம் வந்து பிறந்தது. 4வது அமிர்தம் அடையும் போது 4 வேதங்கள் பிறந்தது. 5வது அமிர்தம் அடையும் போது அழகான ஐராவதம் வந்து பிறந்தது. ஐராவதம்னா என்னம்மா? ஐராவதம்னா வெள்ளை யானை. அந்த வெள்ளை யானை பிறந்தது. அந்த 5வது அமிர்தத்திலே பிறந்த யானையை தேவேந்திர மன்னனுக்கு வாகனமாக கொடுத்தாரு. 6வது அமிர்தம் அடையும் போது 6 சாஸ்திரங்கள் வந்து பிறந்தது. 7வது அமிர்தம் அடையும் போது யாருக்கு? ஆண்டவன் பகவானோ அம்மையுமை பார்வதியாலும் அமிர்தம் அடையும் போது 7வது அமிர்தம் அதிலேயே 2 பேரும் இழுத்து கடைகிறாங்கல்ல. பாம்போட தலை நெறிந்து 1000 தலை கொண்ட அந்த ஆதிசேடன் என்ற வாசிகி என்ற பாம்பு 7வது நாளையில ஆழகால விஷத்தை கக்குச்சு.